ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ அட் ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கதை நார்மலாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் போக போக கதை வேறு லெவலில் சூப்பராக போகும். ஸோ கதையை ரொம்பவே பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை யூனிக் ஸ்கில் மேக்ஸ் மீ ஓபி ஈவன் அட் லெவல் 1 சீசன் 1 எபிசோட் 2. அந்த பன்னிகள் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து லெவல் 1 எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லவா, அதை சொல்ல தான் வந்தியான்னு கேட்குறா. ஐ லவ் யூ அப்படின்னு வா சொல்கிறா. யோடா இந்த ரேபிட் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி எம்லி கேட்கவும், ஹியூமன் ரேபிட்ல அந்த வால்டரில் இருக்கா நம்ம ஹீரோ பார்க்குறான். எதுக்கு என்ன சும்மா சும்மா அடிக்கிறேன் நம்ம ஹீரோ கேட்கவும், சும்மா தெருல போயிட்டு இருக்கிற ஒருத்தனை இழுத்துட்டு வந்து அவன் மண்டையிலே ஒரு போடு போடுறா. பார்த்தா ரத்த தெரிச்சு அவனுக்கு மண்டை உடையுது. நார்மல் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணா இப்படி தான் நடக்கும், உனக்கு இப்படி நடக்கலையேன்னு கேட்கவும், இவ்வளோ ஃபோர்ஸ்லி என்ன அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ கேட்டு சரி எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறான். இது நீ டஞ்சன்ல விட்டுட்டு அவ கேரட்டை கொடுக்குறா. கீழே விழுந்த அந்த கேரட்டை பன்னிக்கையில எடுத்து வச்சிருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோக்கு கிடைக்கிற கேரட் எல்லாமே ரொம்ப டேஸ்டா இருக்கு. உங்க வீட்டுக்குள்ள வா கையில பார்த்தா இன்னும் நிறைய கேரட்ஸ் இருக்கு. அடடே கேரட்ஸ் அப்படின்னு சொல்லி வா வாயை பழக்கவும், நிறைய கேரட்ஸ் இருக்கு நீயும் வந்து சாப்பிடுன்னு எம்லி கூப்பிடுறா. இப்போ கேரட்ஸை வாஷ் பண்ணி அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. கேரட்ஸ் வச்சு எம்லி வேற லெவல்ல சூப்பரா சமையல் பண்றா. அண்ட் பீன் ஸ்ப்ரவுட் கேரட் சூப்பையும் சேர்த்து ரெடி பண்றா. வா அருமையா இருக்கேன்னு பன்னிக்கேல் பாக்குறா. இப்போ எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பன்னியர்ஸ் காஸ்டியூம் கிடையாதான் நம்ம ஹீரோ பாக்குறான். பாவி இந்த சாப்பாடு ரொம்பவே அருமையா இருக்கு அப்படின்னு இந்த பன்னிக்கேல் சொல்லவும், ஆமா அவ சாப்பாடு வேற லெவல்ல இருக்கும், எம்லியோட சாப்பாடுல காடஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் நம்ம ஹீரோ சொல்றான். ரொம்ப புகழாதீங்கப்பா அப்படின்னு எம்லி சொல்றா. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு பன்னிக்கேல் கிளம்பவும், எப்பனாலும் திரும்ப இங்க வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எம்லி சொல்றா. யோடா உனக்கு தான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். நீ வர்றதுக்கு முன்னாடி நான் டஞ்சன்ல தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாள் நான் தனிமையில தான் சாப்பிடுவேன். பட் இப்போ அப்படி இல்ல, உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லவும், நானும் தனிமையிலே தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். இனி நம்ம எப்பவும் ஒன்னாவே சாப்பிடுவோம் சரியான்னு எம்லி சொல்றா. நம்ம ஹீரோ ஓகே சொல்றான். நிஹானியம்ல கிடைச்ச லெவல் 1ல நம்ம ஹீரோ ஹெச்பி மேக்ஸிமம் ஆயிட்டு லெவல் 2ல என்ன இருக்குன்னு பார்த்து ஜாம்பி இருக்கு. அதை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ வெப்பன் உடஞ்சிருது. அதோட அட்டாக் நம்ம ஹீரோக்கு வலிக்கல. நம்ம ஹீரோ பதிலுக்கு பஞ்சு விடுறான். நம்ம ஹீரோ கை தான் அழுக்காகுது. நம்ம ஹீரோ அதை கொள்ளவும் ஒரு ஐட்டம் டிராப் ஆகுது. இந்த சைடு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் அதை எடுத்தா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ்ட் பை 1 அப்படின்னு சொல்லி வருது. இப்போ அந்த பன்னிகள் அந்த இடத்துக்கு வரா. நிஹானியம்ல யாருக்குமே ஐட்டம் டிராப் ஆகாது, உனக்கு எப்படி ஆச்சு, அது என்ன ஐட்டம் சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பன்னிகள் கேட்கவும், இந்த பன்னியை நம்ப முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இவாட்ட சொல்லாம எப்படி சமாளிக்கன்னு யோசிச்சுட்டு இருந்தா. கேரட்ஸ் வச்சிருக்கியா, எனக்கு கேரட் வேணும், லோலு செகண்ட் ஃப்ளோருக்கு வா அப்படின்னு வா சொல்றா. சாரி இப்போதைக்கு என்கிட்ட கேரட் இல்ல நம்ம ஹீரோ சொல்லவும், டெத் ஆர் கேரட் அப்படின்னு வா கேட்கவும், ஒரு கேரட் நம்பிதான் என் உயிர் இருக்கான்னு கேட்டு சரி நான் லோலோல போய் கேரட் எடுத்துட்டு வரேன், நீ எனக்காக கில்ட்ல வெயிட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். உண்மையாவா, ஓகே நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு வா போயிருந்தா. ஜஸ்ட் கேரட் தான், இவா கொஞ்சம் லோ மெயின்டெனன்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். லோலோ செகண்ட் ஃப்ளோருக்கு போய் ஸ்லைமை கொண்டு நம்ம ஹீரோ கேரட்ஸ் கொண்டு வரான். என்னாச்சு இவனுக்கு பைத்தியமா, அவா கிட்ட போறான்னு சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க. மஹிராவாட்ட கேரட்டை கொடுக்கவும் சுத்தி இருக்கிறவங்க ஷாக் ஆகுறாங்க. போச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு இவன் சாக போறான் அப்படின்னு எல்லாரும் பார்த்தா பா அருமையான கேரட்ஸ் அப்படின்னு அவ வாங்குறா. இதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஹே ரியோடா நீ பன்னிகள் கூட ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்கவும், ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியாது, அவளுக்கு கேரட் கொடுத்தா அப்போல இருந்து என்னவே ஃபாலோ பண்றான் நம்ம ஹீரோ சொல்றான். அவளுக்கு உன் கேரட் பிடிச்சிருக்கா, உன் மொத்த கேரட்டையும் நான் டபுள் ரேட்டுக்கு வாங்கிடுறேன். அவ தான் ஈவ் கிளாஸ் லீடர், ஒரு ஃபேமஸான அட்வென்ச்சரர். அவளோட எக்ஸ்கேலிபர் மூவ் பாறையவே 2 துண்டாக்கும். கேரட்ஸ்க்கு தான் அவ ஃபேமஸே. அவளுக்கு ஒரு கேரட் பிடிச்சிருக்குன்னா அது இருக்கிறதுலயே ஹை குவாலிட்டியா மட்டும் தான் இருக்கும். உன்னோட கேரட் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னா மார்க்கெட்ல அது அதிக பிரைஸ்க்கு போகும். இந்த நீ கொண்டு வந்த கேரட்க்கு 15,000 பீல் அவ கொடுக்குறா அப்படின்னு வா கொடுக்குறா. ஒரு மாசத்துக்கு அப்புறம் நான் அதிக சம்பாதிப்பேன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கு நான் அவளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைச்சா. தேங்க்ஸ் எல்லாம் வேணா, கேரட் கொண்டா அப்படின்னு வா கேட்கறா. என்கிட்ட கேரட் எல்லாம் நம்ம ஹீரோ சொல்லவும், டெத் ஆர் கேரட் அப்படின்னு நம்ம ஹீரோ அடிக்க போனா நம்ம ஹீரோ தடுக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நாளைக்கு நான் நிறைய கேரட்டை கொண்டு வர சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். நிறைய தரணும் அப்படின்னு வா கேட்கவும், சரி சரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. அவளோட ஸ்ட்ராங்கான அட்டாக்கே நம்ம ஹீரோ அசால்ட்டா தடுத்ததை பார்த்தா எல்லாரும் ஷாக் ஆயிருக்காங்க. லோலோ 7 லெவல்ல போய் இவங்க இன்னும் நிறைய கேரட்ஸ் கொண்டு வராங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு டீமை பாக்குறான். ஒரு ஸ்லைமை கொள்றதுக்கு 2 பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே டயர்டா இருக்காங்க. இன்னொரு வயசான ஆளுங்க வந்து சோம்பேறித்தனமா இருக்காங்க, அதை பிடிங்கன்னு சொல்லவும் அவங்களும் பிடிக்கவே ஈஸியா அவரதை கொள்றாரு. அவங்க வேலை பார்த்து டயர்டா இருக்காங்க. இவன் சோம்பேறின்னு சொல்றான்னு நம்ம ஹீரோ நினைச்சா. ஹார்ட் ஒர்க் தான் ரொம்ப முக்கியம், நீங்க சோர்ந்து போகவே கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவோம். ஆனா சார் ரொம்ப டயர்டா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. இப்படி நீங்க இருந்தீங்கன்னா வாழ்க்கையில முன்னேற முடியாது. நான் அவங்களை ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கிறது எல்லாமே உங்களோட நல்லதுக்காக தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அப்படின்னு அவங்க சொல்லுவோம், அப்படின்னா உங்களுக்கு ஏமால நம்பிக்கை இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கறான். இல்ல சார் அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் ப்ரீவியஸ் லைஃப்லயும் நானும் இதை அனுபவிச்சிருக்கேன். என் பாஸ் எங்க நல்லதுக்காக தான் சொல்லிட்டு எங்களுக்கு ஓவர் ஒர்க் லோட் கொடுத்து வேலையை வாங்குவாரு. ஆனா அது தப்பு நம்ம ஹீரோ யோசிச்சுருக்கான். என்னாச்சு உன்னை பார்த்தா சோகமா தெரியுதுன்னு எம்லி கேட்கறா. ஒன்னெல்லாம் நம்ம ஹீரோ சொல்லவோ, சரிவா சாப்பிடலான்னு இவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பன்னிகாலும் ஃபாஸ்டா அந்த இடத்துக்கு வந்துருக்கா. நான் உனக்காக கேரட்ல புட்டிங் செஞ்சிருக்கேன்னு எம்லி கொடுக்குறா. வா இது நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கான். நான் ஸ்வீட் பொட்டேட்டோ மாவு அதுக்கு யூஸ் பண்ண வா சொல்றேன். கேரட்லயே நிறைய டிஷ் செஞ்சிருக்கேன், எடுத்து சாப்பிடுன்னு எம்லி சொல்றா. இந்த மாதிரி டஞ்சன்ல உட்காந்து சோம்பேறித்தனமா சாப்பிடக்கூடாது, நம்மளோட லேசினஸான தாட் நமக்கு வரப்போற கேரக்டரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு இந்த லீடர் சொல்லவும், டக்குன்னு பன்னிகால் போய் டென்ஷன் ஆயிட்டு ஒரு கேரட் எடுத்து 2 பேரோட வாயில சொருவுறா. வா இது ரொம்ப டேஸ்டா இருக்கேன்னு அவங்க சாப்பிடுறாங்க. லோ லெவல் ஒன்னும் மோசம் கிடையாது, லோ லெவல் கேரட் தான் இருக்கிறதுலேயே சூப்பர். தப்பா பேசினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பன்னிகால் அவனை மிரட்டுறா. டைம் வேஸ்ட் பண்ண வேணா வாங்க அப்படின்னு நம்ம பயந்து அங்க இருந்து ஓடிடுதான். உன்னோட ஹெல்ப்க்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். தேங்க்ஸ்லாம் வேணா, கேரட் தான் வேணும் அப்படின்னு வா சொல்றா. சோ இவங்க எடுத்துட்டு போன கேரட்டை கில்ட்ல கொடுக்குறாங்க. நீங்கப்பா இன்னைக்கு நிறைய கொண்டு வந்திருக்கீங்களேன்னு கேட்கவும், ஆக்சுவலி இதுதான் எங்களால தூக்கிட்டு வர முடிஞ்சது, இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லவும், மேஜிக் கார்ட் வாங்க வேண்டியதானே நெர்சா கேட்கறா. டஞ்சன்ல இருந்து பொருளை தூக்கிட்டு வர அந்த மாதிரி கார்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தெருமுக்குள்ள ஒரு கடை
இருக்குன்னு எர்சா சொல்லி விடவும் சரி நம்ம ஹீரோவும் அதை வாங்கலாம் அப்படின்னு போறான். அந்த கடைக்குள்ள போய் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு தான் இருக்கா. உங்க அப்பா அம்மா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பெரியவங்க இருந்தா கூட்டிட்டு வான்னு சொல்லுவான். அந்த பொண்ணு போய் கூட்டிட்டு வர நான் புது வகையான ஒரு கார்ட்டை மேக் பண்ணிட்டு இருந்தேன், என்ன வேணும்னு கேட்குவோம். நம்ம ஹீரோ கார்ட் வேணும்னு சொல்றான். மான்ஸ்டர் பக்கத்துல நிறுனா டிடெக்ட் பண்ற மாதிரி சென்சாரோட ஒரு கார்ட் இருக்கு. ஜஸ்ட் 10 மில்லியன் தான் சொல்லுவோம். என்னது 1 கோடியா நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். 2 மில்லியன் 3 மில்லியனுக்கு சீப்பான கார்ட்டும் இருக்கு. பட் அதுல ஃபெசிலிட்டி அதிகமா இருக்காது அப்படின்னு அவர் சொல்றாரு. கார்ட் வாங்குறதுக்கு நம்ம நிறைய காசு சேர்க்கணும் போலயா அப்படின்னு சொல்லி இவங்க வந்துருந்தாங்க. காசை சேர்த்து வைப்போன்னு இவங்க பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு கத்திக்கிட்டே எல்லாரும் ஓடுற சவுண்ட் கேக்குது. ஒரு ஸ்ட்ரே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் ஸ்ட்ரேனா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். ஒரு கொரில்லா ஊருக்குள்ள ஓடிட்டு இருக்கு. டிராப் பண்ண ஐட்டமை யாராச்சும் டஞ்சனுக்கு வெளியே போட்டாங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரையா மாறிடும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அண்ட் டஞ்சனுக்கு வெளியே இருக்கிற ஸ்ட்ரையை டெஸ்ட்ராய் பண்ணாலும் டிராப் ஐட்டம் எதுவும் கிடைக்காதுங்கிறதுனால அட்வென்ச்சரஸ் மத யாருமே அட்டாக் பண்ணாம பயந்து ஓடிட்டு இருக்காங்க. ஏன்னா யாருக்கும் இதுல எந்த லாபமும் கிடையாது. இந்த கார்ட்டோனரும் சீக்கிரம் தப்பிச்சு ஓடுங்கன்னு சொல்றாரு. எக்ஸாம் மாட்டிட்டு இருக்கப்போ டக்கு நம்ம ஹீரோ போய் காப்பாத்துறான். நம்ம ஹீரோவால ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியல. பண்ணிக்கால மத்த அட்வென்ச்சரஸும் வந்துட்டாங்க. ரியோடா என் உயிரை காப்பாத்திட்டு தேங்க்ஸ் அப்படின்னு எர்சா சொல்றா. இந்த டவுனே டோட்டலா நாசமாயிடுச்சுன்னு வருத்தப்படவும் நான் எப்படியாச்சும் இந்த டவுனை காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு எமிலியும் கூட வந்து நிக்கிறேன். எங்களால அது கிட்ட கூட நெருங்க முடியலன்னு மத்த அட்வென்ச்சரஸ் சொல்லவும் அதை அசையாம மட்டும் பிடிச்சி வைங்க நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு பாறை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் எமிலி அதை தடுத்துருக்கா. பன்னிகேல் ஈவ் வந்து இன்னொரு கையை தடுக்கிறா. அட்வென்ச்சரர்ஸ் அது காலை பிடிச்சு வைக்கவும் நம்ம ஹீரோ பாஞ்சு போய் அது தலையிலே ஒரு முட்டுறான். உன்னை விட மாட்டேன் நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு பஞ்சு தான், அவ்வளவுதான். இப்போ அந்த ஸ்ட்ரே வந்துட்டு அப்படியே டெஸ்ட்ராய் ஆயிருது. நான் பார்த்த லோ லெவல்ல இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு பன்னிகேல் சொல்றா. ரியோட அந்த டவுனை காப்பாத்திட்டாரு, நீ தான் அந்த டவுனை காப்பாத்தின ஹீரோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. இப்படி ஒரு ஃபீலிங் நான் அனுபவிச்சதே இல்லை நம்ம ஹீரோ யோசிச்சிருந்தா. ஒரு ஐட்டம் டிராப் ஆன சவுண்ட் கேக்குது. எமிலி ஸ்ட்ரேஸ் கிட்ட இருந்து ஐட்டம் டிராப் ஆகாதுன்னு சொன்னல, ஆனா அது கண்டிப்பா ஐட்டம் டிராப் சவுண்ட் தான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இவங்களும் தேடி போய் பார்த்தா அந்த இடத்துல உண்மையிலே ஒரு ஐட்டம் டிராப் ஆயிருக்கு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஹீரோக்கு மட்டும் லக்கு வேற லெவல்ல இருக்கு. நிகோனியம் டஞ்சர்ல யாருக்குமே ஐட்டம் டிராப் ஆகாது. ஆனா நம்ம ஹீரோக்கு மட்டும் ஐட்டம் டிராப் கிடைக்குது. சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸையே தோக்கடிச்சா நம்ம ஹீரோக்கு நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் டிராப் ஐட்டமா கிடைக்குது. ஒரு பெரிய கொரில்லாவை நம்ம ஹீரோ தோக்கடிச்சிருக்கா. என்ன ஐட்டம் டிராப் கிடைக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.